தினமும் காலை, மாலை அப்படின்னு 2 வேளைகளும் டீ அல்லது காஃபி குடிக்காம நம்மளால இருக்க முடியறது கிடையாது. அதனுடைய சுவைக்கு நாம அடிமையாகி இருக்கோம் அப்படிங்கிறத உண்மை. இருந்தாலும் டீ, காஃபிய சில குறிப்பிட்ட உணவுகளோட எடுத்துக்கிறதுனால ஆரோக்கிய கேடு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிஸ்கெட்ஸ். நம்மள பல பேரு டீ அல்லது காஃபியோட பிஸ்கட்ட சேர்த்து சாப்பிடுறத வழக்கமா வச்சிருக்கோம். நம்மளுடைய டீ, காஃபில சர்க்கரை அதிகமா போட்டு தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். அதோட சேரும் வெறும் மைதா, சர்க்கரை சேர்த்து செய்ற பிஸ்கட்ட சாப்பிடும்போது, நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவு ரொம்ப அதிகரிக்குது. இதனால உடல் எடை அதிகரிக்கிறதோடு, செரிமான கோளாறையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது அயர்ன் ரிச் ஃபுட்ஸ். டீ, காஃபில பாலிஃபினால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அதிகமா இருக்கும். அதுலயும் குறிப்பா டீல டேனின் அப்படிங்கிற பாலிஃபினால் இருக்குது. நீங்க இரும்பு சத்து உள்ள உணவுகள சாப்பிட்டுட்டு உடனே ஒரு டீய குடிக்கும்போது, இரும்பு சத்த நம்ம உடல்ல சேர விடாம இது தடுக்குது. கிட்டத்தட்ட 60% நம்மளுடைய உடல்ல இரும்பு சத்த சேர விடாம இது தடுக்குது. இது வெஜிடேரியன் இரும்பு சத்துக்கு தான் பொருந்தும். அதில் உள்ள நான் ஹீம் அயன் அப்படிங்கிற இரும்பு சத்த தான் டீல உள்ள டேனின் பாதிக்குது. நான் வெஜிடேரியன் உள்ள உணவுகள்ல இருக்க ஹெமி அயன் இரும்பு சத்து உடல்ல சேர்றத டீல உள்ள டேனின் பாதிக்கிறது இல்ல. காஃபில 30% இரும்பு சத்து உடல்ல சேர்றத தடுக்குதுங்க. இந்த பிரச்சனை இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அடுத்ததா நாம பார்க்க போறது ஆயில் ஃபுட்ஸ். எண்ணெய் பலகாரங்களான பஜ்ஜி, சமோசா, போண்டா போன்ற கடலை மாவு சேர்த்து எண்ணெயில் பொரித்த பண்டங்கள டீயோட சேர்த்து சாப்பிடுறத நாம வழக்கமா வச்சிருக்கோம். இந்த உணவுகள்ல அன்ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கிறது. இத டீயோட சேர்த்து சாப்பிடும்போது செரிமான கோளாறுகள் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது பால். இத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. பிரிட்டிஷ்காரங்க காலத்துல டீ எல்லாம் போடும்போது டிக்காஷன் மிகவும் கசக்கும் அப்படிங்கிறதுனால அது மேல கொஞ்சம் பாலை ஊத்துவாங்களாம். ஆனா நாம இப்போ பால்ல தான் டிகாஷனை கலக்குறோம். வெறும் டிகாஷன்ல கேட்டசின் மற்றும் ஃப்ளவனாய்ட்ஸ் ஆகிய மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்கும். இது இதய இரத்த குழாயை விரிவடை செஞ்சு இரத்த ஓட்டத்தை சீர் செய்து இதய நோயை தடுக்க உதவி செய்யுது. நீங்க டிகாஷனோட பால சேர்க்கும்போது, பாலில் இருக்கக்கூடிய புரதம் டீல இருக்க கேட்டசினுடன் சேர்த்து ஒரு காம்ப்ளக்ஸான பிணைப்பை உருவாக்குறதுனால, டீல நமக்கு நன்மை தரக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸை நம்ம உடலால முழுமையா உறிஞ்ச விடாம இது தடுத்துருது. அதாவது டீயுடைய சத்த நமக்கு கிடைக்க விடாம பால் லாக் செய்யுது அப்படின்னு ஆய்வுகள்ல சொல்றாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.